அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொர்க்கம் மாதிரி ஊர்ல அவருக்கு கல்யாணம் நடந்தத பத்தி நெனச்சு பார்த்து தனிமையில அழுதுட்டு இருக்காரு. சொந்த ஊர பத்தி நினைப்பு மட்டும் தான் அவர் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அந்த பண்ணையில வேலை செய்ற பெரியவர்கிட்ட எத்தன வருஷமா இங்க வேலை செய்றீங்கன்னு கேட்கறாரு. அதுக்கு அவரு சோகமா எனக்கு அது சரியா ஞாபகம் இல்லன்னு சொல்லிர்றாரு. இப்ப அடுத்த நாள் காலையில தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோவ எழுப்பி பால் கறக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. அந்த பெரியவர் எங்கன்னு கபில் கிட்ட கேட்கறாரு. அவங்க சொல்றது நம்ம ஹீரோக்கு சரியா புரியல. சரி பால கறக்கலாம்னு கறந்தா ஆடு அவர எட்டி உதைச்சிடுது. கபிலும் இனிமேல் இந்த எல்லா வேலையும் நீ தான் செய்யணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவரும் தனியாவே எல்லா ஆடுகளையும் ஓட்டிட்டு போறாரு. இவர் புதுசா இருந்ததால ஆடுங்க இவர முட்டிடுது. இதுல இவர் மயக்கம் போட்டுறாரு. இத பார்த்த கபில் ஆடுங்களை எல்லாம் துரத்திட்டு காலால உதைச்சு அவர் எழுப்பி விடுறாரு. அவர் மனுஷனாவே அவங்க பார்க்கல. வலி தாங்க முடியாம எழுந்தவர் என்னால முடியல ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாரு. ஆனா அவங்க அத கண்டுக்காம வழியிலே விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் அழுவுறத பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி அவர் பக்கம் வந்து நின்று கத்துது. இத பார்த்த மத்த ஆடுங்களும் எங்கேயும் போகாம அவரை சுத்தி நின்னுக்குதுங்க. ஒரு மனுஷனோட வலிய ஆடு புரிஞ்சுக்கின அளவு கூட இன்னொரு மனுஷன் அத புரிஞ்சுக்கல. இப்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ஆடுங்களை மேய்க்கிற வேலையெல்லாம் பழகிடுத்து. அவர் ஆட்டு முடிங்களை ஏத்திட்டு போற வண்டியில இருக்கிற கண்ணாடியில அவரோட முகத்தை பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா முகம் ஃபுல்லா முடியா இருக்கு. அவரே ஷாக் ஆகிடுறாரு. இங்க வந்து எத்தனை நாள் ஆச்சுன்னு அவருக்கு தெரியல. இத பார்த்த அந்த கஃபீல் அந்த கண்ணாடிய உடைச்சிட்டு போய் வேலைய பாருன்னு சொல்லிடுறாரு. இவர் தன்னோட நிலையை நினைச்சு பொறுக்க முடியாம தற்கொலை பண்ணலாம்னு மலை மேல ஏறாரு. பார்த்தா கீழே பெனந்தண்ணி கழுகுங்க எதையோ சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தவரு அங்கிருந்து கீழே இறங்கி போய் அதெல்லாம் துரத்தி விடுறாரு. பார்த்தா அங்க வேலை செஞ்சிருந்த பெரியவர் இறந்து போய் எலும்பு கூட இருக்காரு. இத பார்த்து பயந்து போனவர் இங்க இருந்தா நமக்கும் இதே நிலைமை தான்னு நினைச்சிட்டு செத்தாலும் அங்கிருந்து எப்படியாவது போயிடணும்னு முடிவு பண்ணிடுறாரு.